என்னங்க சொல்கிறீங்க? காவேரியை வீட்டை விட்டு வெளியே போகிறாங்களா? ஐயையோ! என்னன்னே புரியலையே. ஏன் அப்படின்னா, நம்ம குட்டி காவேரி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூலுக்கு வரல. அதுக்கு வந்து இவ வந்து பார்க்க வந்திருக்காங்க நம்ம விஜய் வீட்டுக்கு. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாரு. இனிமேல் என்னோட குழந்தைய வந்து நீங்க பார்க்க வராதீங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டாரு. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிருச்சு காவேரிக்கு. அதனாலேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓகே நான் வீட்டை விட்டு வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க விஜய்க்கு. அதனால நான் வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்லிட்டு கொடைக்கானல் போறாங்க. கொடைக்கானல்ல பார்த்தீங்கன்னா அங்க ஒரு ஷூட்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா பார்த்தீங்கன்னா விஜய் வந்து தேட போவாரு. அந்த தேடுறதுல பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குமா இல்லையா அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம். ரொம்ப 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 ஸ்லோவா போயிட்டுருக்கு. அம்மாவை காணோம், அப்புறம் பொண்ணை காணோம், அப்புறம் காவேரியை காணோம். இப்படியே வந்துட்டு ஒவ்வொரு வாரமா இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லுவேன். அப்படி பொறுமையாக போயிட்டுருக்கு. பார்க்கலாம் எப்போ வந்து ஸ்பீடப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எம்என்ல வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக தான் போயிட்டுருக்கு. சீக்கிரம் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணால் நல்லாயிருக்கும். ட்விஸ்ட்லாம் கொஞ்சம் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். எப்படியும் ஒரே மாதிரி போகிற மாதிரியே இருக்குது. எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆனிச்சுன்னா நம்ம சேனல் வந்து லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம காவேரி பார்த்திங்கன்னா எப்படியாவது வந்துட்டு நம்ம விஜய் வந்து அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு பண்ணிகிட்ருக்காங்க கடை. இந்தாண்டா பக்கம் பார்த்திங்கன்னா விஜய் வந்து எப்படியாவது வந்துட்டு நம்ம காவேரி வந்துட்டு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி அவர் வந்துட்டு ஒரு பக்கம் வந்துட்டு பேசிகிட்ருக்காரு. அவங்க ரெண்டு பேர்த்து மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி காவேரி தான் மாட்டிக்கிட்டு ரொம்ப வந்து ஒரு மாதிரி திணறிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து பெரிய காவேரி அம்மா வேணும் வேணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பார்த்திங்கன்னா அடமண்ட்டாகவே இருக்காங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு விஜய் வேணான்னு சொல்லிட்டு அடமண்ட்டாக இருக்குது. அம்மாவும் பொண்ணும் பார்த்திங்கன்னா இப்படி அடமண்ட்டாக இருந்தால் விஜய் என்ன தான் பண்ணுவார்? உண்மையாலுமே விஜயோட நிலமை பார்த்தீங்கன்னா ரொம்ப பாவமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சீக்கிரமாக வந்துட்டு இவங்க 2 பேரும் சேரணும்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இது வந்து சேர போகுதா இல்லை வேறு எங்கேயாவது கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ஞாபகம் வருதா என்னன்னே ஒன்றுமே புரியல. ஹாஸ்பிட்டலுக்காவது கூட்டிகிட்டு போய் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் ஒரு ட்ரீட்மெண்ட்டாவது பாராங்கன்னா அதுவும் முடியும். அதுக்கும் வழி இல்லாமல் ஒரு மாதிரி அமைதியாக போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லுவேன். அது அப்படி ஏதாவது பண்ணிவிட்டு காவேரிக்கு ஏதாவது பிரச்சனையாக ஆயிருமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்துட்டு பெரிய ஒரு ட்விஸ்ட் வந்து கொண்டு வந்திருக்காரு. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். பாய்.